இங்க விஜய்ங்கிறவர் சினிமா தியேட்டர் வச்சிருக்காரு. அவர் ஒய்ஃப் நந்தினி பசங்கன்னு சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்த குடும்பத்துக்கு பின்னாடி ஒரு ரகசியம் மறைஞ்சிருக்கு. பெரிய பொண்ணு பேர் அஞ்சு ஸ்கூல் படிக்கும் போது இவங்க ஒரு டூருக்கு போயிருப்பாங்க. அங்க இவங்க குளிக்கிறத ஒரு பையன் வீடியோ எடுத்து இவங்கள மிரட்டிட்டு இருக்கான். அஞ்சுவை இவங்க கூட தப்பா இருக்க சொல்வான். இப்ப நந்தினி பார்த்ததுமே அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க பார்ப்பான். இதனால அவனை அடிச்சு சாகடிச்சிருப்பாங்க. சாமோடைய காரிய குளத்துல தள்ளிட்டு இவங்க ஊர்லயே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. சாமோட அம்மா போலீஸா இருந்திருப்பாங்க. இப்ப இந்த குடும்பத்துக்கிட்ட இருந்து பையனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. ஆனா அவங்களால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. சாமோட டெட் பாடி அங்க புதுசா கட்டிட்டு இருக்க போலீஸ் ஸ்டேஷன் கடையில புதைச்சு வச்சிருப்பாரு. இப்போ 7 வருஷத்துக்கு அப்புறமா கட்டுறாங்க. இவங்க வீடு பக்கத்துல ஒரு கப்பல் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜய் தான் போய் ஹஸ்பண்ட ஒய்ஃப் அடிக்காம தடுக்கிறாரு. குடிச்சிட்டு அமங்கலம் பண்றதா இப்போ ஒய்ஃப் சொல்றாங்க. இப்போ விஜயோட ஆபீஸ்க்கு இறந்து போன சாமோட அப்பா இவரை பார்க்க வந்திருக்காரு. இன்னைக்குதான் சாம் இறந்த நாள். கண்டிப்பா சாம் செத்துட்டான்னு தெரியும். ஆனா அவனை என்ன பண்ணாங்க எங்க புதைச்சாங்கன்னு தெரிஞ்சிருக்காது. அதை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு கடைசி ஒரு தடவை கேட்க வராரு. ஆனா விஜயோ அதை பத்தி எதுவுமே பேசாம என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவர் அங்கிருந்து அனுப்பிடுறாரு. சாமோட கொலை வழக்கு முடிஞ்சிருச்சுன்னு குடும்பத்தோட இப்போ அவர் நிம்மதியா தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. சாம் இறந்தனால இப்ப துக்கம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவனோட சின்ன வயசு வீடியோவெல்லாம் அவங்க அம்மா போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சாமுடைய சாவுக்கு காரணமா இருந்த அந்த விஜயோட குடும்பத்தை சும்மா விட மாட்டேன். சாமுக்கு என்ன நடந்ததுன்னு கண்டிப்பா அந்த உண்மையை வெளியே கொண்டு வருவேன்னு சொல்றாங்க. நந்தினி பெரிய பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்க சொல்லி பக்கத்து வீட்டு ஜெனி கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா ஊர்ல இருக்கிறவங்களோ பெரிய பொண்ணு தான் சாம லவ் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு தப்பா இருந்ததாவும் அதை பார்த்த விஜய் கொலை பண்ணிட்டதாவும் சொன்னதா சொல்றாங்க. நந்தினி இப்ப பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. என் பெரிய பொண்ணு மேல எந்த தப்பும் கிடையாது. சாம் தான் சரியான பொறுக்கின்னு சொல்லிடுறாங்க. இந்த விஷயம் நடந்ததுல இருந்தே பெரிய பொண்ணு கொஞ்சம் மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. இப்ப அவங்க வீட்டுக்கு போலீஸ் வராங்க. இதை பார்த்து அவங்க பயப்படுறாங்க. பக்கத்து வீட்டுல இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டதா இவங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். அதை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் வராங்க. அவங்களே இனிமேல் சண்டை போடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு போறாங்க. அஞ்சு இப்போ நடுராத்திரியில எழுந்துக்கிறாங்க. இவங்க வீட்டு தோட்டத்துல சாமுடைய டெட் பாடியை அவங்க அம்மா கண்டுபிடிச்சு எடுக்கிற மாதிரி இவங்களுக்கு கனவு வருது. இப்ப பயங்கரமா பயப்படுறாங்க. விஜய் சாமுடைய டெட் பாடி போலீஸ் ஸ்டேஷன்ல புதைச்சு வச்சிருக்கிறது ஃபேமிலியில இருக்க யாருக்குமே சொல்லியிருக்க மாட்டாரு. என்னைக்கா இருந்தாலும் அது பிரச்சனை. டேவிட்ங்கிறவன் கொலைகேஸ்ல ஜெயிலுக்கு போயிருப்பான். இப்ப 7 வருஷம் கழிச்சு ஜெயில இருந்து வரான். இப்ப விஜயை பார்த்ததுமே அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. விஜய் சாமுடைய உடம்ப போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள புதைச்சிட்டு வெளியே வரும்போது இந்த டேவிட் பார்த்திருப்பான். ஐஜி தருண் சாமுடைய அம்மா மீராவோட ரிலேட்டிவா இருப்பாரு. சாமுடைய சாவை பத்தின விஷயத்தை கண்டுபிடிச்சாகணும் தீவிரமா இருக்காங்க. விஜயோட பக்கத்து வீட்டுல சண்டை போட்டுக்கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட போலீஸ் தான் இவங்க தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. நந்தினி ஜெனி கிட்ட பொண்ணு தான் கொலை பண்ண மாதிரியும் ஹஸ்பண்ட் உடம்ப எங்க மறைச்சு வச்சிருக்காருன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் ரெக்கார்ட் பண்ணி இப்போ இவங்க கிட்ட போட்டு காட்டுறாங்க. தருண் இப்போ விஜய் இல்லாத டைமா வீட்டுக்கு வந்து பேசியிருப்பாரு. இப்ப நந்தினியோ எங்க சாமுடைய கொலையை பத்தி கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு விஜய் கிட்ட பயந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்களுக்கே தெரியாம இவங்க வீட்டுல மைக் வச்சிருப்பாங்க. இப்போ இவங்க பேசுற எல்லாத்தையுமே பக்கத்து வீட்டுல இருக்க போலீஸ் ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க.